வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து கொனியாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். கொனியாரில் வந்து அந்த பைக்ஸ் எல்லாம் விற்கிற கடையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு எவென்ட் ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே வந்து டிஜே எல்லாம் இருக்கும், சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கும். மற்ற நீங்கள் வந்து என்ன பைக்கு விற்கிற கடைகள்ன்றபடியாக உங்களுக்கு அங்கே அக்சசரி அது எல்லாம் வாங்கலாம், பைக்கு கூட வாங்கலாம். அப்போ ஒரு ஃபன்னான டைமாக இருக்க போகுது இன்றைக்கு பின்னேரம் வந்து. இப்போ அதுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இது ஏற்கனவே ஒருக்கா செஞ்சுருக்காங்க, இது 2வது வாட்டி. ஆனால் நாங்கள் முதல் வாட்டியும் போகிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ 2வது வாட்டி நாங்கள் கேள்விப்பட்டபடியே அங்கே போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் 4 பேர் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அங்கே எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து வீடியோக்களை உங்களுக்கு காட்டுறோம். என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 45 நிமிஷமாக ரைட் பண்ணாங்க. நாங்கள் மசிபலைசோலேருந்து வரோம், 91 டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. ஆனால் வந்தது கூட எங்களுக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு அழகான இடங்கள், வர வழி பூரா உண்மையாகவே அந்த இலவுதிர் காலம்ன்றபடியாக செம்மையாக இருந்துச்சு. மற்ற இப்படியான வெளி ரோட்டுகளும் உண்மையாகவே பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. மற்ற வளைவுகள் அதெல்லாம் ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருங்க. எவன் வந்து பக்கத்தில் நடக்குது. இது வந்து இன்னும் ஒரு இடத்த வந்து அவங்க எடுத்துருக்காங்க நினைக்கிறேன், ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்களாண்டு. உள்ளுக்கு இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் இங்கே பார்க் பண்ணி போட்டு அங்கே நடந்து போகிறோம். ஆனால் பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே இவ்வளோ பைக் நிற்குதுண்டு. உள்ளுக்குள்ளே நல்ல களை கட்டி கொண்டு இருக்குது. இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. என்னென்னா, இப்போ நான் 360 ரெக்கார்ட் பண்ணபடியாக நான் நினச்சினா அதை வந்து ஒயிட் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ டெலிஃபோனில் வந்து இதை நாங்கள் போர்ட்ரேயாக எடுக்கலாம்ட்டு. எல்லாம் ஓகே தான், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. பட் என்ன 360 கேமராவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ப்ரோசஸ் இருக்குது. அப்போ வந்து டைம் எடுக்கும். ஒன்றும் கிளிக் பண்ணி தான் வேணும். இப்போ டைரெக்டாக வந்து இந்த எடிட்டிங் இதுக்கு கொண்டு வராது. இப்போ முதல்ல அவங்களோட எடிட்டிங் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ கொஞ்சம் குழப்பம், மற்ற டைம் எடுக்கும். எனக்கு டைம் இல்லை ஏற்கனவே. நான் அதான் ஏற்கனவே கேட்டேன், யாராச்சும் எடிட்டர் இருக்கான்னு கேட்ட காரணமே அதான். ஓகே, பட் இதுதான் பிரச்சனை ஆகிட்டு. அப்போ நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த போர்ட்ரேயில் எடுத்த வீடியோ தான் போட்டிருக்கேன். அதான் இப்படி ஃபார்மேட்டில் வருது, கோய்க்காதுங்க. ஓகே, ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்போ நாங்கள் வெளுக்கிட்டோம் திரும்பி. என்னடா எங்களுக்கு இன்னும் ஒரு 50 நிமிஷத்துக்கிட்ட ரைட் பண்ண வேண்டி இருக்குது. மழையும் பார மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் அப்படியே வெளுக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களோ தெரியாது, பட் நான் அடுத்த முறைக்கு வந்து நல்ல வீடியோவாக எடுக்க பார்க்குறேன். எனக்கு உண்மையாகவே டைம் இல்லை இந்த இப்படி எடிட்லாம் படிவாக பண்ணி போடுறதுக்கு. சும்மா அப்படி கட் பண்ணி போடுறது, ப்ரூட் கட் மாதிரி. அதான் நான் ஒரு எடிட்டர் வந்து எடிட் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த முறை இன்னும் வீடியோக்கள் வரும். என்னென்னா, நாங்கள் இன்னொரு அவுட்டிங் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 300-400 பைக்கர்ஸுக்கிட்ட இருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், உங்களுக்கு நினைக்கிறேன். இன்னும் போட டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சேன்னா இந்த வீக்கெண்ட் வந்து நான் அதை எடிட் பண்ண பார்க்குறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.